Hello traders, very good morning. இன்னைக்கு மார்னிங்கே என்னோட என்ட்ரி நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். லைவ் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நேற்று என்ட்ரியில் லாஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 9:40 கேண்டில் என்னோட என்ட்ரி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேண்டில் என்னோட என்ட்ரி நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஜோன் பிளான் பண்ணேன். பட் ஆக்சுவலாக 9:40 பாருங்க, இப்போ டைம் பாருங்க 11:46 ஆயிடுச்சு. ஸோ நல்ல ஒரு டைம் டிகே இருக்கு. ஸோ அதனால ப்ரீமியம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரைஞ்சிருக்கு. ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வந்து இந்த ஜோன்லேயே நான் வந்து போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் என்ட்ரி தான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு மார்னிங் கேப் அப் ஆகி ஒரு சின்ன பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ என்னோட டார்கெட் வந்து 23,400 ஜோனில் வந்து நான் போட்டிருக்கேன். பிகாஸ் இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஜோனில் வந்து என்னோட டார்கெட் வந்து நான் போட்டிருக்கேன். என்னோட பர்சனல் அக்கௌண்ட்ல ஒரு 5,800 ருபீஸ் லாஸ்ல தான் வந்து போயிட்டு இருக்கு. மார்னிங்கே இந்த என்ட்ரி பிளேஸ் பண்ணதுனால ஒரு 5,600 லாஸ்ல தான் இருக்கேன். என்னோட என்னோட சேலஞ்ச் அக்கௌண்ட்லேயே ஒரு 2,000 ருபீஸ் லாஸ்ல தான் இருக்கேன். 2,400 ருபீஸ் கிட்ட பஃபர் பாயிண்ட்ஸோட ஸ்டாப் லாஸ் வந்து போட்டிருக்கேன். 2,400 to 500 ருபீஸ். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மோஸ்டா வந்து அப்சைட்ல பிரேக் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கன்சால்டேஷன் பேஸ்ல இருக்கு. எந்த சைட்ல பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் அடிக்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. நிப்டி ஃபியூச்சர்ஸ் ஆஸ் எக்ஸ்பெக்டட் நம்ம டைரக்ஷன்ல தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 300 ருபீஸ் லாஸ்ல தான் இருக்கேன். அண்ட் சேலஞ்ச் அக்கௌண்ட்லயும் ஒரு 200 ருபீஸ் லாஸ்ல தான் இருக்கேன். இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் வந்து ஒரு 20 ருபீஸ்ல இருந்து சடனா வந்து ஃபால் ஆயிருக்கு பாத்தீங்களா. ஸோ ஐபி வந்து டிக்ரீஸ் ஆகும்போது நமக்கு ப்ரீமியம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சடனா வந்து டிக்ரீஸ் ஆகும்போது நமக்கு ப்ரீமியம்ஸ் வந்து பெரிய லெவல்ல வந்து சேஞ்ச் ஆகும். என்னதான் நம்ம டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்தாலுமே நம்மளோட ப்ரீமியம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகாது. இது சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கும். இது எந்த டைம்ல மோஸ்டா நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் வந்து ஒரு சடனா ஏதாவது ஒரு வார் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, சடனா வந்து இந்தியா விக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 30 ருபீஸ் 25 ருபீஸ்ல இருந்து ட்ரேட் ஆகும். ஸோ ஒரு 2 days 3 daysக்கு அப்புறம் அந்த மார்க்கெட் செட்டில் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரேட் பண்ணும்போது உங்களோட டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்தாலுமே வந்து இந்த ஐவி வந்து சடனா வந்து ஃபால் ஆயிருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த ஃபால்னால என்ன ஆகும்னா ப்ரீமியம்ஸ் வந்து பெரிய லெவல்ல வந்து இம்பாக்ட் இருக்காது, பெரிய லெவல்ல வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இது வந்து நான் இன்னைக்கு நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதை வந்து நம்ம அவ்வளோ அக்யூரேட்டா வந்து ப்ரீமியம்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து ஒரு சின்ன லெவல்ல ஃபால் இருந்துச்சுன்னா ப்ரீமியம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு 20 ருபீஸ் வந்து ஒரு 17% வந்து ட்ராப் ஆயிருக்கு பாத்தீங்களா இந்தியா விக்ஸ் பாயிண்ட். ஸோ அதனால தான் இன்னைக்கு மார்க்கெட் நம்ம டைரக்ஷன்ல மூவ்மெண்ட் ஆனாலுமே நான் ஸ்டில் வந்து ஒரு லாசஸ்ல தான் வந்து இருக்கேன். ஸோ இந்த ட்ரேடை வந்து நான் மோஸ்டா குவிக்கா வந்து க்ளோஸ் பண்ண தான் இன்னைக்கு நான் ட்ரை பண்ணுவேன். பிகாஸ் இன்னைக்கு நம்ம டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னா ஆக்சுவலா ஒரு 1:1 இல்லை 1:2 எதுவா இருந்தாலுமே நான் அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா ஒரு பிரேக் ஈவன்லயாச்சும் க்ளோஸ் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். நமக்கு இந்தியா விக்ஸ் வந்து செட்டில் ஆகும். செட்டில் ஆன அப்புறம் தான் நமக்கு ப்ரீமியம்ஸ் வந்து நம்ம டைரக்ஷன்ல வந்து மூவ்மெண்ட் கொடுக்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம டார்கெட் ஹிட் ஆகிட்டு 1:1 இல்லை 1:2ல வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ மொமெண்டம் பொறுத்து தான் இன்னைக்கு ப்ரீமியம்ஸ் மூவ் ஆகுறதும் இருக்கு. ஸோ பெரிய லெவல்ல ஒரு மொமெண்டம் இருந்துச்சு, வாலட்டிலிட்டி இருந்துச்சுன்னா ப்ரீமியம்ஸ் மூவ் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சைட்வேஸ்லேயே இருந்து மூவ் ஆச்சுன்னா நமக்கு வந்து பெரிய லெவலில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண முடியாது. ஸோ இந்த ட்ரேடை இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். ஓகே ட்ரேடர்ஸ், மார்க்கெட் ஸ்டில் இந்த சைட்வேஸ்ல தான் இருக்கு. பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட்ல இருக்கு. ஸோ பவுன்ஸ் பேக் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 2,000 ருபீஸ் கிட்ட இப்போ பர்சனல் அக்கௌண்ட்ல லாஸ்ல இருக்கேன். அந்த 870 ருபீஸ் கிட்ட சேலஞ்ச் லாஸ் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பவுன்ஸ் பேக் ஆகுதான்னு பார்க்கலாம். ட்ரேடர்ஸ், இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மொமெண்டமே இல்லை. ஒரு 2 o'clock கேண்டில் வரைக்கும் தான் வெயிட் பண்றேன். 2 o'clock மேலே தான் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகுமா இல்லையான்னு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்றது தான் நமக்கு சேஃபர் சைட். ஓகே ட்ரேடர்ஸ், நமக்கு இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. டைம் ஆக்சுவலாக முன்னாடியே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இந்த ஜோன் இந்த கேண்டில் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. சாப்பிட்டு வரலான்னு போயிருந்தேன் கீழே. ஸோ அதனால லைவ் ரெக்கார்ட் பண்ண முடியல. நம்மளோட பர்சனல் அக்கௌண்ட்ல 8,900 லாஸ். இதே மாதிரி என்னோட லைவ் செக்ஷன் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட் கண்டிப்பா இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம்.